சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா கலரா இருக்கும் பொண்ணு உனக்கு தான் கண்ணு தெரியாதே எப்படி டிவி பாக்குற? நான் எங்கங்க டிவி பார்த்தேன், காதுல கேட்டுக்கிட்டு இருக்கேங்க. கேட்டுக்கிட்டு இருந்தியா? ஆமாங்க. பாஸ் கூப்பிடுறாரு, வா. வாரு திடீர்னு ரைடு வர்ற மாதிரியே வர்றீங்க. ஏன் சார் இன்னைக்கு என்ன சார் டெஸ்ட்? ஏன் சார் கட்டுறீங்க? உடனே என் கை மேல உங்க வைக்கிற டெஸ்ட் உனக்கு, ட்ரீட்மெண்ட் எனக்கா? டேய் குண்டா, இவனை பாஸ் கிட்ட கூட்டிட்டு போடா. ஓகே சார், ஃபாலோ மீ. உனக்கு கண்ணே தெரியாதுங்கறான், ஆனா டிவி பாக்குறான். குச்சிய புடியாயோ? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார். ஜேம்ஸ் சார் கூப்பிட்டீங்களா? ஆமா, நான் ஏன் வர சொன்னேன்னா, நீ இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு நான் முடிவு பண்றதோ என் தங்கச்சி முடிவு பண்றதோ முக்கியம் இல்லை. அதை விட ஒரு முக்கியமான விஐபி முடிவு பண்ணணும். மங்கிராவ். ஐயா, மங்கிராவா? அதுக்குள்ளேயா இவனுக்கு இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்தானுங்க? ஆத்தி யோ அல்லையா? சரியா. திஸ் இஸ் மை ஜாக்கி. இவன் தான் டிசைட் பண்ண போறான். ஜாக்கி ரொம்ப ஸ்மார்ட், எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிடுவான். பொய் சொல்றவன், ஏமாத்துறவன் யாரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஜாக்கி கம். ஜாக்கி இதுவரையிலும் யாரும் முன்னாடி மண்டி போட்டு நான் பார்த்ததில்லை ஜேம்ஸ். என் ஜாக்கி உன்னை ஓகே பண்ணிட்டான். இப்ப சொல்றேன், நீதான் என் வீட்டு மாப்பிள்ளை. வர வெள்ளிக்கிழமை உங்க கல்யாணம். வெள்ளிக்கிழமை கல்யாணமா? அட பாவியலா, முடிவே பண்ணிட்டானுங்களே. அதுக்குள்ள நம்ம ஜாக்கியை தூக்கிட்டு கிளம்பிட வேண்டியதான். என்ன மாப்பிள்ளை ஒரு மாதிரியா இருக்குங்க? ஷாக் ஆயிட்டேன். ஹாப்பி ஷாக்கா? போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க சார். அப்புறம் மாப்பிள்ள, கல்யாணத்தை இமீடியட்டா வச்சதால உங்க அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி உடனே வர சொல்லுங்க மாப்பிள்ள. அம்மா அப்பா எல்லாம் நான் சின்ன பிள்ளை இருக்கும் போதே இறந்துட்டாங்க. பரவாயில்ல, என் சொந்தக்கார பசங்க 2 பேர் இருக்காங்க, வர சொல்லலாம் சார். ஓ தாராளமா வர சொல்லுங்க மாப்பிள்ள. முருகன், அவங்க வரதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. ஓகே பாஸ். தேங்க் யூ. ஓகே மாப்பிள்ள. வாடா முருகன். அப்புறம் மாப்பிள்ள, இந்த சாரெல்லாம் விட்டுட்டு மாமான்னு கூப்பிடுங்க. சரிங்க மாமா. அண்ணே, யாரை கேட்டு இந்த முடிவெடுத்த? எனக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? கண்ணு தெரிஞ்சவனை உனக்கு கல்யாணம் பண்ணா இந்த சொத்து சுகம் போயிடும். அதோட உன் கல்யாண நாள் அன்னைக்கு நான் ஜெயில இருப்பேன்னு ஜோசியர் சொன்னாருமா. போ, உன் சுயநலத்துக்காக என்ன வேணா பண்ணுவியா? ஆமாம்மா, நான் ஒரு தடவை சொன்னா சொன்னதுதாம்மா. வர வெள்ளிக்கிழமை உன் கல்யாணம்மா, இது ஃபிக்ஸுமா. இது பாரு, அழாதம்மா, அது மாமா வண்டி. உனக்கு வேற வண்டி வாங்கி தரேன், சரியா? இது ஆய் வண்டி, உனக்கு வேற வண்டி, நல்ல வண்டி வாங்கி தரேன் அப்பா. ஏய், கொடுத்து விடுறா. சாக்லேட் வாங்கி கொடு. ஏண்டா, இந்த அம்மா வெறும் டிவியை இவ்வளவு நேரம் பாக்குத, ஓடுற டிவியை இவ்வளவு நேரம்டா பாக்கும்? அதான் தெரியலையே. கிழவே, உன் பேர நாய்சேகர் எங்க? கிழவி, உன்னத்தான். உன் பேர நாய்சேகர் எங்க? கிழவி, உன்ன கேட்டு தொலைக்கலடா. கேள்வி, உன் பேர நாய்சேகர் எங்க? மூதேவி, ஏண்டா கத்துற? எனக்கு என்ன காது செவிடா? கேக்குது கேக்குது. திமிரு பூச்ச கேள்வி திரும்பிச்ச பத்தியா? வீல் சேர்ல வந்ததால வீக்கான வில்லன் நினைச்சிட்டு போலங்கப்ப. கிழவி, உன் பேர நாய்சேகர் என்கிட்ட இருந்து 10 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டான்.
அந்த 10 கோடி ரூபாய் எங்க? அந்த டிவியை போடு. பாட்டி ஏதாவது ஹியூமர் ட்ரை பண்ணுதா? என்னடா சம்பந்தமே இல்லாம டிவி போட சொல்லுது? அப்பு டிவியில ஏதாவது குழு இருக்கும் அப்பு? போய் போடு. பாத்தியா, 99 ரூபா கொடுத்து ரீசார்ஜ் பண்ண வக்கு இல்லாம வெறும் டிவியை வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட போய் நீ 10 கோடி கேக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏய் கிழவி, என் 10 கோடி ரூபா பணமும் உன் பேரனும் எங்க இருக்கான்னு சொல்லல, உன்னை கொன்றுவேன். அண்ணே அதை அப்படியே விட்டாலே அடுத்த வாரமே போய் சேர்ந்துரும்னே. அதை போய் கொன்றுவேன்ற கிளவிய வேற ரூட்ல போய் தானே கரெக்ட் பண்ணணும். அண்ணே கரெக்ட் பண்ணா தானே காசு வாங்க முடியும். அதை சொல்ல வந்தேன். பாட்டி, நீ என்ன கேட்டாலும் செய்யற. உன் பேர எங்க இருக்கான்னு சொல்லு. இப்ப டைம் என்ன? 1 மணி ஆச்சு. பாட்டிக்கு பசிக்கும்ல. அண்ணே தாலி கட்டுமானே. அண்ணே தாலி கட்டுமானே. தாலிக்காதீங்கடா. ஏய் தாலிக்க வேணாமா? ஓகே ஓகே. கரெக்டா தப்பா புரிஞ்சுக்கிறாங்களே. நல்லா பொடியா நறுக்குடா. டேய் வா புறா. கன்றா. நான் என்ன வழியில போனேன். சம்பவம் மன்றம்ல போற சமையல்காரனை மாத்தி உனக்கு சமைச்சு எல்லாம் போட்டிருக்கானுங்க. எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? நாய் சேகர் எங்க இருக்கான்னு சொல்லு, நாங்க கிளம்பிடுறோம். எனக்கு தெரியாதுப்பா. தெரியாதா? சரி தின்னு தோலை, வாங்கடா போலாம். ஏ பாட்டி, ஹைதராபாத் லாலா பேலஸ் போன நம்ம நாய்சேகர் மாம்ஸ் நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னாரே, வந்துட்டாரா இல்லையா? ஐயோ உளறி குட்டிட்டாளே. என்னாச்சு பாட்டி? யார் இவங்க? உனக்கு வயசு என்னாச்சு? 75. காலம் போற வயசுல உனக்கு காமெடி தேவையா? ஹைதராபாத் போயிட்டு வந்து உன்னை கொல்றேன். வாங்கடா. அண்ணே உனக்கு என்னடா? அப்பளம் எடுத்துக்கவா? இங்க தாண்டா நீங்க வீக் ஆயிடுறீங்க. எடுத்து வாங்கடா. தேங்க்யூண்ணே. டேய் சாம்பார் பாக்கெட் தலையா, அங்க பாருடா என்ன மாதிரி இருக்குடா. அது தொடங்கின பொம்பளனா வானா. டேய் படிக்கட்டெல்லாம் பால்கோவால செஞ்ச மாதிரியே இருக்குதுடா. இந்த பேலஸை நான் வெளியில நின்று வேடிக்கை பார்த்தாலே செக்யூரிட்டி செருப்பால அடிச்சு அனுப்புவாடா. இன்னைக்கு இதுக்குள்ளேயே வந்து நிப்ப நான் நினைச்சு பார்க்கலடா. டேய் எப்படியாவது அண்ணகிட்ட சொல்லி என்னையும் கூட வச்சு சொல்றா. ஓகே கூடாது. யார் நீங்க? நாங்க தான் உங்க மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க. ஓ சொந்தக்காரங்களா? ஆமா. குட் 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 குட். வாங்க மாப்பிள்ளை ரூம் அங்க தான் இருக்காரு மாப்பிள்ளை. ஆட்டலுடன் பாட்டல் கேட்டி தட்டுப்பட்டிலே தான் சுகம் சுகம் சுகம். கல்லிருக்கும் மலரே வளைந்தாடு, முள்ளிருக்கும் மலரில் உறவாடு, உலகையே மறந்து விளையாடு. ஒரு கம்போஸ் பண்ண வர்றாங்களா? உங்க ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம மேனேஜர் கிட்ட சொல்லுங்க, அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. சரி சார், நாங்க பாத்துக்கிறோம் சார். தேங்க்யூ மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க. அண்ணே என்ன கையில குச்சில வச்சிருக்கீங்க? வாங்கடா இங்க. போங்கடா உள்ள. என்ன தள்ளுறீங்க? போங்க போங்க. குச்சி வெளில தள்ளுவாங்க பார்த்தா உள்ள தள்ளுறீங்க. என்ன தள்ள போற? ஐயோ ஐயோ. ஆஹா சூப்பர். பெட்டி. டேய் அங்க விட்டா. இந்த பெட்டி நேரா அடிக்கலாம் பாரு. இவனை ஏன்டா இங்க கூட்டி வந்தா? லோக்கல் பீஸ்னே. நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அது வந்து முன்னாடி நிக்கும்ல. அதுக்கு தான். அதை விடுங்க. கங்க்ராச்சுலேஷன். எதுக்குடா? நாய் தூக்கம் வந்த இடத்துல மாளிகைக்கே மாப்பிள்ளையா போறல்ல. இவ்வளோ பெரிய விஷயம். அண்ணே அண்ணே நீயும் கூட வச்சுங்க. நான்சென்ஸ். இதெல்லாம் எதுக்கு அவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கற? இனிமே இது நம்ம பேலஸ்ரா. கிரவுண்ட் ஃப்ளோர்ல நீ இருந்துக்கோ, சென்டர் ஃப்ளோர்ல நான் இருந்துக்கிறேன். அண்ணன் டாப் ஃப்ளோர்ல இருந்துக்கிட்டோம். அறிவு கிட்டவங்களா? நான் என்ன கல்யாணம் பண்ணி குடும்ப நடத்தவனா இங்க வந்திருக்கேன்? என்ன அப்புறம்? நம்ம லக்கி டாக்கு ஜாக்கிய கொண்டு போக வந்திருக்கேன்டா. அதை தெரிஞ்சுக்கங்க. அண்ணே எதுக்கு தூக்கணும்? பல்லா பல்மே கிடைக்கும் போது எதுக்கு பல்லா கொட்டைக்கு ஆசைப்படுற? நாயும் இங்க இருக்கு, பொண்ணும் இங்க இருக்கு, பொண்ணோட சேர்த்து சொத்தும் இங்க இருக்கு. அப்புறம் எதுக்கு உசுர் இருக்காது எல்லாருக்கும்? ஆமா. டேய் 3 நாள் கண்ணு தெரியாம நடிச்சதுக்கு உசுர் உள்வாங்குறா. இனி கடைசி வரைக்கும் கண்ணு தெரியாத மாதிரியே நடிச்சோம்னா என் நிலைமை என்ன பாடுறா? என்னது கண்ணு தெரியாம நடிக்கிறியா? அடே அது மட்டும் இல்லடா, எனக்கு கண்ணு தெரியற விஷயம் அந்த மேக்ஸ்க்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, என்ன மட்டும் இல்ல உன்னையும் கொல்லுவான், உன் கூட வந்த இவனையும் கொல்லுவான். என்னையும் கொன்றுவான். அடிக்கிறடி படுபாவி. நான் பாட்டுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பஜ்ஜி போட்டு இருந்தா இங்க கூட்டிட்டு வந்து என்னைய பஜ்ஜி போட பாக்குறியா? நான் தெரியாம தான வந்தேன். யார் கதவு தட்டுறது? யாருங்க? நான் தான். ஓ நீங்களா? யாரா அது வரி குதிரை மாதிரி வருது? ஏய் அது வரி குதிரை இல்லடா. வணக்கங்க. யார் இவங்கலாம்? அவங்க என்னோட ரிலேஷனுங்க.
எதுக்கு வந்திருக்காங்களா? கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கங்க. யார் கல்யாணத்துக்கு? என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நம்ம கல்யாணத்துக்கு தாங்க. ஓ, ஃபிக்ஸே பண்ணிட்டியா? நானா ஃபிக்ஸ் பண்ணேன், அண்ணன் தானே ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. அவர் ஃபிக்ஸ் பண்ணா நான் ஓகே சொல்ல வேணாமா? இங்க பார், கல்யாணத்துக்கு முன்னாடி நீயே போயிடு. இல்ல ஒண்ணு மட்டும் இல்ல, உன் கூட இருக்கிறவங்களையும் விஷம் வச்சு. விஷம் வச்சியா? பாத்தீங்களாடா? கூப்பிட்டியா? பேசிக்கிட்டு இருக்கேம்மா. ஐயோ சரி. கேட்டீங்களாடா? நானாச்சும் இன்ஃபார்ம் பண்ணேன், அவ கன்ஃபார்ம் பண்ணிட்டே போறான். நான் ஒன்னு சொல்றேன் கேளு, நாளைக்கு நான் அடிச்சு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடணும். ஓடிலானே. ஹலோ அண்ணா, அம்மாச்சி. அம்மாச்சியா? கொண்டா அம்மாச்சி. அம்மாச்சி என்ன அம்மாச்சி? சேகர், தாசுக்கு நீ இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுடா. தெரிஞ்சு போச்சா? சரி, ஹைதராபாத் வந்துகிட்டு இருக்கான்டா. ஐயோ, ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடிடுறா. ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிடுவா? ஐயோ, இந்த வீட்டுல ஆயிரக்கணக்கான ஜன்னல் இருக்கு. ஒரு ஜன்னல்ல ஏறி குச்சா அடுத்த ரூம் வரும், அந்த ரூம் ஜன்னல்ல ஏறி குச்சா இன்னொரு ரூம் வரும். இப்படி மாறி மாறி குச்சி மெயின் ரோடு போறதுக்கு பல நாளா ஆகுமே. நான் என்ன பண்ணுவேன்? அந்த தாஸ் வந்துட்டான்னா நம்ம மொத்த பிளானும் க்ளோஸ் ஆயிரும்டா. இன்னைக்கு நைட்டே ஜாக்கியை தூக்கி ஓடிடுறது நல்லதுடா. ஜாக்கி இருக்கிற இடம் தெரியுமாடா உனக்கு? ஜாக்கியா? அது எவ்வளவு வீட்டுக்குள்ள எங்க இருக்குன்னு தெரியல. வாவ், மங்கி ரா.